sequence and சீரீஸில் the sum நெக்ஸ்ட் சம் 2000 ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் உள்ள கொஸ்டின்ஸு இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்குறாங்க, நிறைய டைம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த டைப்பில் உள்ளது எல்லாமே ஃபார்முலாஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். சமேஷன் ஆஃப் என் கியூபு, சமேஷன் ஆஃப் என் ஸ்கொயர்டு, சமேஷன் ஆஃப் என் ஃபார்முலாஸ் எல்லாமே தரவாக அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா ஃபார்முலா ஷீட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 11th and 12th எல்லா ஃபார்முலா ஷீட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. The sum of 1 cube by 1 plus 1 cube plus 2 cube by 1 plus 3 etc. and so on கொடுத்துருக்காங்க. அப் டு 8 டேர்ம்ஸோட சமேஷன் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 70 71 72 தென் 73 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 1 கியூப்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட 2 கியூப் ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டேர்மு அதோட 3 கியூப் ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் நம்மளாவே சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டேர்மு 4 கியூப் ஆட் ஆயிரும் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி டினாமினேட்டில் என்ன இருக்குன்னா, டினாமினேட்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்குது, நெக்ஸ்ட் டேர்மில் 1 + 3 இருக்குது, நெக்ஸ்ட் டேர்மில் 1 + 3 + 5 இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டேர்மை நம்மளாவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 + 3 + 5 அண்ட் ஸோ ஆன். ஸோ ஆட் டேர்மாக டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஜென்ரல் டேர்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, சொல்யூஷனில் பாருங்கள். ஸோ டிஆர் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் எல்லாமே ஒன்றா கலெக்ட் பண்ணுறோன்னா 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அண்ட் ஸோ ஆன் ஆர் கியூபாக இருக்கும். ஸோ டினாமினேட்டர் டேர்ம் எல்லாமே ஆர் டேர்ம்ஸு. ஸோ 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 2r - 1ன்ற ஃபார்மேட் எழுதலாம். ஸோ நமக்கு நியூமரேட்டரில் இந்த கியூப் ஃபார்முலா சமேஷன் ஆஃப் என் கியூபோட ஃபார்முலாலாம் தரவு பண்ணால் தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாஸ் தெரியாமல் நீங்கள் மேக்ஸ் என்றைக்குமே பார்க்க வராதிங்க. எந்த கண்டென்ட் என்ன டாபிக் படிக்க போகிறீங்களோ அந்த டாப்பிக்குரிய ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் எக்ஸட்ரா ஆர் கியூப்னு இருக்கா. ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா r × r + 1/2 த ஹோல் ஸ்கொயர்டு. அதாவது இங்கே ஆர்ன்றது சம்டைம்ஸ் ஃபார்முலாவில் என்னன்னு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக என்னங்கிற ஃபார்முலா. ஸோ r × r + 1/2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் ஆட் டேர்மாக இருக்குது 1 + 3 + 5 எக்ஸட்ரா 2r - 1. ஸோ டிவைடட் பை r ஸ்கொயர்டு. ஸோ இதில் வந்து இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. r × r + 1/2 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கா. அப்போ இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணோன்னா r ஸ்கொயர்டு இந்த ப்ராக்கெட் r + 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்டுங்கிறது வந்து 4ஆக மாறிடும். த ஹோல் டிவைடட் பை r ஸ்கொயர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு r ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு r ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா r + 1 த ஹோல் ஸ்கொயர் பை 4ன்னு இருக்கும். ஸோ r + 1 ஹோல் ஸ்கொயர்னாவே நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ r + 1 த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ a² + 2ab + b² ஃபார்மேட் நமக்கு தெரியும். ஸோ அப்போ r² + 2r + 1/4ன்னு இருக்குது. ஸோ இது என்னென்னா எஸ்ன்னுங்கிறது என்னென்னா சமேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் டேர்ம் t1 t2 t3 எக்ஸட்ரா tr அப்படிங்கிற மாதிரி. அப்போ sn இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் r இஸ் ஈக்குவல் டு 1 to n tr. ஸோ இங்கே tr நம்ம tr ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, r² + 2r + 1/4ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் டினாமினேட்டர் ஆஃப் 4ன்னு. ஸோ இதில் வந்து 1/4ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ சமேஷனுக்கு வெளியில் கொண்டு வந்து 1/4 போட்டுருங்க. ஸோ சமேஷன் ஆஃப் r² + 2r + 1. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 1/4 வெளியில் அப்படியே தான் இருக்கும். ஸோ சமேஷனை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்முக்கும் இண்டிவிஜுவலாக சமேஷன் எடுக்கிறோம். ஸோ சமேஷன் ஆஃப் r² + 2 × சமேஷன் ஆஃப் r + சமேஷன் ஆஃப் 1. ஸோ அப்போ 1/4 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. r² ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா n × n + 1 2n + 1/6 + 2 × சமேஷன் ஆஃப் r இண்டிவிஜுவல் டேர்ம். ஸோ n × n + 1/2 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் 1ன்னு இருக்குது. 1ன்னா r இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணால் அப் டு n வரைக்கும் போடுவோமா, அதனால் n போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்மு சம் ஆஃப் த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஜென்ரல் டேர்ம்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து அப் டு 8 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா S8ன்னு அர்த்தம். ஸோ அப்போ S8னா என்ன இருக்க பிளேஸ் எல்லாமே என்ன அப்ளை பண்ணுறோம், 8 அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு S8 இஸ் ஈக்குவல் டு 1/4. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன இருக்குது ஃபார்முலா n × n + 1 2n + 1. ஸோ அப்போ n இருக்க பிளேஸ் எல்லாம் 8 அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 8 வரும், நெக்ஸ்ட்டு 8 + 1, அடுத்து 2 × 8 + 1. ஸோ அப்போ 8 × 9 × 17/6 ப்ளஸ் 2 × 2க்கு 2 கேன்சல். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 2/2ன்னு இருக்கா, 2க்கு 2 கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ n × n + 1னா 8 × 9 + 8. ஸோ அப்போ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/4 204 + 72 + 8ன்னு இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணோன்னா 71ன்னு கிடைக்கும். தேங்க்யூ.